ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துருக்குது A to Z தமிழ். நான் உங்கள் ஜெகதீஷ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராமேஸ்வரத்தை சுற்றி இருக்கக்கூடிய மிகவும் முக்கியமான, ரொம்பவே பிரபலமான, ரொம்பவும் பழமையான சுற்றுலா தலங்களை பற்றி ஒவ்வொன்றா நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி ராமேஸ்வரத்தில் திரும்பவும் ரிட்டர்ன் கிளம்புற வரைக்கும் நாங்கள் போன எல்லா இடத்தையுமே ஒவ்வொன்றா இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் பார்த்த எல்லா இடத்தையும் உங்களுக்கு நாங்கள் காட்ட முடியும். நாங்கள் சேலத்துலேருந்து ட்ராவல் பண்ணி ராமேஸ்வரம் வரைக்கும் போனோம். ஸோ ராமேஸ்வரம் போகிறவங்க பெரும்பாலும் திதி கொடுக்குறது அந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் அதிகமாக போவாங்க, மற்றும் சுற்றி பார்க்குறதுக்கும் போவாங்க. ஸோ நாங்களும் திதி கொடுக்க போயிருந்தோம். ஸோ நாங்கள் சேலத்துலேருந்து போயிருந்தோம். சேலத்துலேருந்து நாங்கள் போகும்போது நைட்டு 9 மணிக்கு எஸ்சிடிசி பஸ் சேலத்தில் இருக்குது. ஸோ அந்த பஸ் ஏறணும் அப்படின்னா காலையில் 5:30 மணிக்கு நாங்கள் கொண்டு போய் ராமேஸ்வரத்தில் இறக்கி விட்டாங்க. ஸோ நாங்கள் கொஞ்சம் ஏர்லியராக போனதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா தான் கடற்கரைக்கு எல்லாமே போனோம். ஸோ கடற்கரைக்கு காலையில் போயிட்டு குளிச்சுட்டு அங்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். ஸோ இங்கே போட்டிங்கும் இருக்குது. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது போட்டிங் இங்கே பக்கத்தில் இருக்குது, கடற்கரை பக்கத்துலேயே இருக்குது. ஸோ நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி பஸ்லேருந்து ஆட்டோ பிடிச்சி கடற்கரை வரைக்கும் போனோம். கடற்கரையில் மெயின்லேயே இறக்கி விட்ருவாங்க. ஸோ அங்கேருந்து நம்ம நடந்து தான் கடற்கரை வரைக்கும் போகணும். ஸோ கடற்கரை குளித்து முடிச்சுட்டு திதியெல்லாம் கொடுத்துட்டு அடுத்தது தீர்த்தத்துக்கு போனோம். ஸோ இங்கே புண்ணிய தீர்த்தங்கள் ரொம்பவே விசேஷம். ஸோ தீர்த்தத்துக்கு டைரெக்டாக உள்ளே போனோம். ஸோ தீர்த்தத்துக்கு இங்கே நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வாங்க அங்கே வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ அங்கே ஒரு ஆளுக்கு 100 ரூபா 125 ரூபா நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் போக வேண்டியதில்லை. உள்ளே போய் டோக்கன் வாங்கினீங்க அப்படின்னா போதும். டோக்கன் ஒரு ஆளுக்கு 25 ரூபா கோவிலோடைய நிர்வாகத்து சார்பாகவே உள்ளே போனீங்க அப்படின்னா டோக்கன் வாங்கிட்டு நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா ஒவ்வொரு தீர்த்தமும் ஒவ்வொன்றும் கிணறு மாதிரி வச்சுருப்பாங்க. இங்கே நிறைய தீர்த்தங்கள் கிட்டத்தட்ட ஒரு 20, 22, 23 நினைக்கிறேன், எக்ஸாக்டாக தெரியல. இங்கே 22, 23 தீர்த்தங்கள் இருக்குது. ஸோ அது எல்லாமே ரொம்ப விசேஷம் இந்த இடத்துல, இந்த தீர்த்தத்தில் போய் நீராடுறது அப்படின்றது. ஸோ நாங்களும் எல்லாமே தீர்த்தத்தில் எல்லாத்தையும் குளித்து முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். ஸோ நீங்கள் கடலை குளிச்சுட்டு அப்படியே ஈரத்துணியோடய தீர்த்தத்துக்கு போகலாம். போகிற வழியிலே நிறைய லாக்கர்லாம் இருக்குது. நீங்கள் ரூம் எடுக்கணுன்னா ரூம் எடுத்துக்கலாம், இல்லை லாக்கர் மட்டும் போதும், திங்ஸ் மட்டும் வச்சுட்டு போனால் போதும்னா நீங்கள் திங்ஸ் மட்டும் வச்சுட்டு உள்ளே போய்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே தீர்த்தத்தில் எல்லா தீர்த்தமும் முடிச்சுட்டு வெளியே வர இடத்துல இருக்கக்கூடிய தூண்கள். ஸோ நீங்கள் வெளியே தீர்த்தம் முடிச்சுட்டு அப்படியேவும் கோயிலுக்குள்ளே போகலாம். ஸோ அங்கே ஈரத்துணியோட கோயிலுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வெளியே நீங்கள் ட்ரெஸ் மாதிரி கோயிலுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ கோயிலுக்குள்ளே போய் சாமியெல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் இங்கே வெளியே வந்தீங்க அப்படின்னா நிறைய ஆட்டோக்காரங்க எல்லாமே இருப்பாங்க. ஸோ அந்த ஆட்டோக்காரங்க அவங்க இந்த மாதிரி இந்த டூரிஸ்ட் பிளேஸஸ்லாம் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு ஆட்டோவுக்கு 1200 சார்ஜ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 இடங்களுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கோதண்டராமர் கோயில். ஸோ இங்கே தான் நம்ம மோடிஜி கூட இங்கே பூஜை பண்ணார் அப்படின்றது நம்ம டிவியில் பார்த்துருப்போம். ஸோ இந்த இடம் என்ன சிறப்பு அப்படின்னா, இந்த இடத்துல ராமர் இலங்கைக்கு போய் சீதையை மீட்டு கொண்டு வந்த, அதாவது மீட்டு திரும்பவும் இந்த வந்த இடம் இந்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ராவணனுடைய தம்பி விபீஷ்ணனுக்கு பட்டாபிஷேகம் ராமர் இந்த இடத்துல தான் செஞ்சு வச்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ராமர், லட்சுமணன், அப்புறம் அந்த பட்டாபிஷேகம் பண்ண விபீஷ்ணன் அவங்களுடைய எல்லாருடைய சிலையும் இருக்குது. அவருக்கு முடிசூடுற மாதிரியும் ராஜ வேடத்துலேயும் அவர் விபீஷ்ணரும் இந்த இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ இந்த வீடியோ நல்ல லென்த்தான ஒரு வீடியோவாக இருக்கும். கண்டிப்பாக எனக்கு எல்லாத்தையுமே நான் மிஸ் பண்ணக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே கவர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே போட்டிருக்கேன். ஸோ பேக்ரவுண்ட் நாய்ஸும் அதிக அளவுக்கு ரிமூவ் பண்ணல, ஏன்னா அந்த கடற்கரை ஓரத்தில் அந்த கடல் அலை சத்தங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ அதற்காக வேண்டி நான் பேக்ரவுண்ட் நாய்ஸும் இந்த ஒரிஜினல் வீடியோவில் நான் ரிமூவ் பண்ணல. ஸோ ஒரிஜினல் வீடியோவில் இருக்கக்கூடிய நாய்ஸ்லாம் அப்படியே வச்சுருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ராமன், லட்சுமணன், சீதா அண்டு விபீஷணனுக்கு முடிசூடினது அந்த எல்லாமே இங்கே சிலையாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடம் எல்லாமே தனுஷ்கோடி போகிற வழியில் இருக்குது. நிறைய இடங்கள் இப்போ இது தனுஷ்கோடி நாங்கள் போகிற வழியில் இருக்குது. ஸோ இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா இதில் விபீஷணருக்கு வந்தது, அவர் சரணடைஞ்சது, விபீஷணனுக்கு யாரும் உதவி பண்ணக்கூடாதுன்னு சொன்னது, அதுக்கு அனுமன் தான் விபீஷணன் நல்லவர் தான், அவருக்கு உதவி பண்ணணும்னு சொல்லி ராமன்கிட்ட வேண்டிக்கிட்டது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இங்கே படமாக ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஃபோட்டோ கீழே அந்த
ஃபோட்டோ எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி கீழே வந்து லெட்டரும் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இது வந்து கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள். சுற்றியும் வந்து கடலை சூழ்ந்து இங்கே வந்து பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இது வந்து ரியாலிட்டியாக இருக்கணும், வீடியோ வந்து 100% ரியாலிட்டியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரிமூவ் பண்ணல, ப்ளஸ் எதுவுமே பண்ணல, ஒரிஜினல் வீடியோ அப்படியே வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த கோதண்ட ராமர் கோயிலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிதக்கும் கல் வந்து ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இந்த வழியாக தான் வந்து ராமர் வந்தார், திரும்ப சீதாவை கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த கோயிலுக்கு ஆப்போசிட்டில் வந்து கொஞ்சம் தூரம் உள்ள கடற்கரை ஓரம் அப்படியே நடந்து போனோம் அப்படின்னா அந்த கல் வந்து இங்கே வந்து வச்சுருக்காங்க. சில இடங்களில் கடற்கரை ஓரத்தெல்லாம் காற்று ப்ளஸ்ஸு கடலுடைய அலை சத்தமும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ ஒரிஜினாலிட்டி போகக்கூடாதுன்றதுக்காக நான் அதை பெருசாக வந்து ரிமூவ் பண்ணலை, அப்படியே தான் வந்து போட்டிருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மிதக்கும் கல் வந்து அது வந்து ஒரு வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்து சிவலிங்கமும் நந்தியும் வந்து இருக்குது, ப்ளஸ் அந்த மிதக்கும் கல் வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அமௌண்ட் வாங்கிட்டு ஒவ்வொருத்தருடைய தலையிலையும் வச்சு இது பண்ணுறாங்க. ஸோ இது ஆக்சுவலாக வந்து பார்க்குறதுக்கு ஃப்ரீயாக தான் அலோவ் பண்ணிடணும், ஆனால் இவங்க வந்து அமௌண்ட் வாங்கிட்டு பண்ணுறாங்க. கேட்டால் நாங்கள் கான்ட்ராக்ட் எடுத்துருக்கோம் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ என்னன்னு எனக்குமே தெரியல. ஸோ இந்த இடம் பற்றி ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்டில் சொல்லுங்கள், மேற்கொண்டு போகிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி தலையில் கல் வைக்கிறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் 50, 100 அப்படின்னு சொல்லி ஆளுக்கு தகுந்த மாதிரி வசூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் இதெல்லாம் எதுவும் பே பண்ணல, அப்படியே போயிட்டு சும்மா கல்லெல்லாம் பார்த்துட்டு அப்படி தான் வந்தோம். ஸோ இங்கே வந்து சாமி கும்பிட்டு தொட்டு பார்த்துட்டு வந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கடற்கரை வந்து கடலுடைய மட்டம் வந்து ரொம்பவும் மேலேயே தெரிஞ்சுது, கடல் எல்லாமே தெரிஞ்சுது. கொஞ்சம் தூரத்தில் அந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு தீவு மாதிரியும் வந்து ஒன்று இருந்தது. இந்த நந்தி சிலைக்கு நந்திக்கு பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிணறு மாதிரி வந்து வச்சுருக்காங்க. ஸோ கிணறு மாதிரி ஒன்று வந்து சிமெண்ட்டில் கட்டியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே தான் அந்த கல்லை போட்டு எடுத்து காட்டுறாங்க, அந்த கல் மிதக்குது அப்படிங்கிறது வந்து காட்டுறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த கல் வந்து மிதக்கிறது. இந்த கல் வந்து பார்க்குறதுக்கு நார்மல் கல் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வந்து கல் வித்தியாசமாக தான் இருந்தது. இதெல்லாம் ஏதோ இந்த பூவாக இருந்தது, இந்த கல்லே வந்து பார்த்திங்கன்னா பூவாக இருந்தது. ஸோ எல்லோரும் இந்த கல்லை தொட்டு பார்த்து கல்லை உள்ள அழுத்தி எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்களும் ஒன்று கோயிலில் கல்லை தொட்டு அழுத்தி பார்த்தோம். ஸோ இது வந்து நாங்கள் பார்த்த முதல் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ராமேஸ்வரத்தில் கோயிலில் ராமநாத சுவாமி கோயில்கிட்ட இருக்கிற கடற்கரை. 2வது இடம் வந்து தீர்த்தங்கள். அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ராமநாத சுவாமி கோயில். இங்கேயே வந்து 3 இடம் கவர் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கோதண்ட ராமர் கோவில். இதோட வந்து 4 இடங்கள் வந்து கவர் ஆகிருக்கு. ஸோ அங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு தீவு மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ இந்த இடத்த முடிச்சுட்டு நாங்கள் வந்து தனுஷ்கோடி நோக்கி கிளம்புனோம். ஸோ இந்த இடம் தான் வந்து தனுஷ்கோடி. முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த கரங்கரை விளக்கம் ஒன்று தெரியுது பாருங்களேன், இதுதான் வந்து அங்கே தனுஷ்கோடி. ஸோ தனுஷ்கோடி ஆக்சுவலாக வந்து ரொம்பவும் பெரிய ஒரு தொழில் நகரமாக விளக்கிட்டு இருந்தது. அப்போ ஒரு வாட்டி சுனாமி வந்ததுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து தனுஷ்கோடிக்கும் இலங்கையில் இருக்க தலைமன்னாருக்கும் இடையில் கப்பல் போக்குவரத்து இருந்தது. ஒரு மிகப்பெரிய வணிக நகரமாக இருந்தது. இது வந்து
1950 சம்திங்கில் வந்த சுனாமியால் இது மொத்தமாகவே அழிஞ்சு போச்சு. இந்த இடத்துல கிட்டத்தட்ட மெடிக்கல் காலேஜ் இருந்திருக்கு, நிறைய விஷயங்கள் இங்கே வந்து இருந்திருக்கு. ரயில்வே ஸ்டேஷன், மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்திருக்கு. ஆனால் எல்லாமே அந்த சுனாமினால் அழிஞ்சிருச்சு. ஸோ இது தனுஷ்கோடியை தாண்டி தனுஷ்கோடிக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு இந்தியாவுடைய லாஸ்ட் லேண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் அரிசல் முனை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த இடத்த. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி இந்தியாவுடைய சிங்க முகம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக லாஸ்ட் லேண்டு ராமேஸ்வரத்தில். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், அந்த இலங்கைக்கும் கீழே லாஸ்ட்டாகவும் இலங்கையும் இதையும் வந்து லிங்க் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன தீவு மாதிரி தெரியும் இல்லையா, அந்த மாதிரி அதோடைய லாஸ்ட் பிளேஸ் வந்து இது அரிசல் முனை அப்படின்னு சொல்லிட்டு இதோடைய பேர். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா யூ ஷேப்பில் இந்த ரோடு வந்து லாஸ்ட் எண்டுக்கு போய்ட்டு அப்படியே வந்து யூ ஷேப்பில் மறுபடியும் திரும்பும். சுற்றி எல்லா பக்கமும் இந்த லாஸ்ட்டுக்கு வந்து நின்று பார்த்தோம் அப்படின்னா 3 பக்கமும் வந்து தண்ணி இருக்கும். ஒரு பக்கம் ரோடு இருக்கும், மொத்த 3 பக்கமும் வந்து தண்ணி இருக்கும். ஸோ ஒரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா அரபிக்கடல், இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இந்திய பெருங்கடல். ஸோ இந்த 2 கடலுடைய தண்ணியும் வந்து வித்தியாசமாக தெரியும். ஆக்சுவலாக இங்கே நின்று பார்த்தோம் அப்படின்னா தண்ணி வந்து 2 கலரில் தெரியும். ஒன்று வந்து லைட்டாக செம்மண் கலந்த கலர்லையும், இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா பியூரான ப்ளூ கலர்லேயும் வந்து தண்ணி தெரியும். ஸோ உங்களுக்கு அந்த லாஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா தெரியும் பாருங்கள். ஸோ இந்த வழியாக தான் வந்து ராமர் இலங்கைக்கு போனதா அப்படி சொல்கிறாங்க. இங்கேருந்து தான். ஸோ இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு முன்னாடி வகையெல்லாம் தரை இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன். அந்த இடத்துல தண்ணி வந்து 2 வித்தியாசமாக தெரியும் பாருங்கள். அந்த பாதிக்கு இந்த பக்கம் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தண்ணி கலங்கின மாதிரி தெரியும். பாதிக்கு அந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா தண்ணி கிளியராக இருக்கிற மாதிரி ப்ளூ கலரில் இருக்கிற மாதிரியும் வந்து தெரியும். ஸோ இந்த இடத்துல அப்படியே சுற்றி பார்த்தோம்னா இதுதான் வந்து அந்த யூ ஷேப்பில் இருக்கக்கூடிய ரோடு லாஸ்ட் லேண்டு. ஸோ இந்த கடலில் 2 பக்கமும் ரோட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் வந்து பரிசல் எல்லாமே இருந்தது. பரிசல் இந்த போட் எல்லாமே இருந்தது. ஸோ இந்த போட் இருக்கிறவங்க வந்து இந்த இடத்துல இப்போ பார்க்குறதுக்கு நமக்கு இப்படி சுற்றிட்டு வந்துடலாம் தண்ணி அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் போட்டில் வந்து அந்த மாதிரி வர முடியாது அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு இந்த பக்கமும் வந்து நடுவில் தரைமட்டம் வந்து ரொம்பவும் மேலேயே இருக்குது. ஸோ அதனால் நம்ம 2 கடல்களுக்கும் டைரெக்டாக இந்த இடத்துல வந்து ட்ராவல் பண்ண முடியாது. ரொம்ப தூரம் போய் சுற்றிட்டு தான் வந்து 2 கடலுக்கும் வந்து ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ இங்கே வந்து நல்லா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருந்தது. ப்ளஸ் இங்கே வந்து போட்டெல்லாம் இருந்தது. அந்த போட்டெலாம் உட்காந்து நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஃபன் பண்ணிட்டு வந்தோம். இந்த இடத்துக்கு பேர் வந்து அரிசல் முனை, த லாஸ்ட் லேண்ட் ஆஃப் இந்தியாவுடைய லாஸ்ட் லேண்டு. இதை தாண்டி போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 18 கிலோமீட்டர்லேயே வந்து இலங்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து போட் வந்து ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கத்துக்கு வந்து கிராஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது இந்த தனுஷ்கோடி ஏரியா வந்து பார்த்தோம். ஸோ தனுஷ்கோடியில் இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் இங்கே இருந்தது, இப்போ அழிஞ்சு போனது வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து ஃபோட்டோ போட்டிருக்காங்க. ஸோ மெடிக்கல் காலேஜ் இருந்திருக்கு, வாட்டர் டேங்க்கு, இது ரயில்வே குடோனு, சர்ச்சு போன்ற பல விஷயங்கள் இங்கே வந்து இருந்திருக்கு. பட் அது எல்லாமே வந்து இப்போது அழிஞ்சு போச்சு. ஸோ அந்த அழிஞ்சு போன சுவடுகள் வந்து இங்கே இருக்குது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு சர்ச்சு. ஸோ இந்த சர்ச்சு வந்து இந்த சிம்பிள் பார்த்தாலே யாருனாலும் சொல்லிடுவாங்க இது வந்து தனுஷ்கோடியோடையது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து தனுஷ்கோடியை வந்து வாழ தகுதியற்ற இடமாக வந்து அறிவிச்சிருக்காங்க. அந்த சுனாமி 1950 சம்திங்கில் வந்து அந்த சுனாமிக்கு அடுத்தது இங்கே வந்து வாழ தகுதியற்ற இடமாக வந்து அறிவிச்சிட்டாங்க. ஸோ அப்போலேருந்து இங்கே கரண்ட்டும் கிடையாது. ஸோ இந்த நடுவில் வச்சுருக்கிற சிமெண்ட் ரவுண்டு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து கிணறு மாதிரி தோண்டி அது வந்து குடி தண்ணீர் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அந்த சிமெண்ட்டில் வந்து அப்படியே ரிங்கு மாதிரி இறக்கி நம்ம வீட்டிலலாம் பாத்ரூமுக்கு ரிங் இறப்போம்ல, அந்த மாதிரி வந்து இங்கே ரிங்கு இறக்கி அதில் வந்து தண்ணி இருக்குது, அது வந்து குடி தண்ணீர் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அந்த அழிஞ்சு போன வந்து ஒரு சர்ச், பழைய சர்ச்சு. ஸோ இங்கே என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இங்கே நான் நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் வந்து நம்ம அங்கே ராமர் கோவில்கிட்ட கோதண்ட ராமர் கோவில்கிட்ட பார்த்தோம் இல்லையா, நம்ம அந்த மிதக்கக்கூடிய கல், அந்த மாதிரி கற்கள் நிறைய வந்து வச்சு இந்த சர்ச்சை வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இந்த சர்ச்சோடைய சுவர்களில் இருக்கக்கூடிய கல் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மிதக்கக்கூடிய கல்லாக வந்து இருந்தது. ஸோ இது எப்படி அப்படின்னு தெரியல. ஸோ உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஏதோ இந்த பாசி மாதிரி இருக்குது இந்த கல். ஆனால் பார்க்குறதுக்கு நம்ம
தெர்மாக்கோல் மாதிரி வந்து இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் இது ரொம்ப ஹெவியாக இருக்குது இந்த கல் வந்து. நார்மல் கல்லை கம்பேர் பண்ணும்போது இந்த கல் வந்து ரொம்பவும் ஹெவியாக இருக்குது. ஆனால் மிதக்கவும் செய்யுது. ப்ளஸ் இந்த சர்ச்சில் வந்து நிறைய இந்த கல்லை பயன்படுத்தி இந்த சர்ச் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ அது எப்படி என்னன்னு தெரியல, எப்படி அது சாத்தியம்னு தெரியல. ஸோ இது ரொம்பவும் பழைய விஷயமா வந்து பேசப்பட்ட ராமர் காலத்தில் இருந்த அந்த கல்லுன்னு சொல்லி இப்போ பேசப்பட்ட அந்த விஷயம் இந்த சர்ச்சு கட்டும்போது வந்து இந்த கல்லை எல்லாமே பயன்படுத்தி இது எல்லாமே வந்து அந்த மிதக்கக்கூடிய கற்கள் தான். இது பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் கல்லை விட இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், பபுளாக இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் பாருங்க. இந்த மாதிரி வந்து நிறைய இந்த மாதிரி கல்லெல்லாம் வச்சு நிறைய கட்டியிருக்காங்க. ஸோ இங்கேயும் இதுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து கடல் தான், கடற்கரை. ஸோ கடற்கரை பிடிக்கும் அப்படிங்கிறவங்க, கடல் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக ட்ராவல் பண்ண வேண்டிய ஒரு இடம் வந்து ராமேஸ்வரம். ஏகப்பட்ட விஷயங்கள் இங்கே இருக்குங்க. அந்த காலத்தில் புராண காலங்களில் இருந்து இருக்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து இப்போ ரீசெண்டாக இங்கே அழிஞ்சு போன விஷயங்கள் வரைக்கும் எக்கச்சக்க விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி எக்கச்சக்க கோவில்கள் இருக்குது இங்கே. நல்லா வந்து என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்றவங்களுக்கு, நல்லா என்ஜாய் பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு நாள்லாம் கண்டிப்பாக இங்கே பார்த்தாது 2 நாள் வந்து தேவைப்படும். ஸோ இதுதான் வந்து அந்த அழிஞ்சு போன வந்து வாட்டர் டேங்க்னா ரயில்வே ஸ்டேஷனுடைய வாட்டர் டேங்க். இது டேங்க் எல்லாமே அழிஞ்சு போயிட்டு வெறும் சுவர்கள் மட்டும் நின்றுட்டுருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் வந்து இதுதான் வந்து ரயில்வே ஸ்டேஷன். அதுவுமே எல்லாமே பில்டிங் எல்லாமே வந்து அழிஞ்சு போயிட்டு சில இதுங்கள் மட்டும் இருக்குது பாருங்கள். இதுதான் அந்த லாஸ்ட்டில் தெரியுது பாருங்களேன், அதுதான் வந்து ரயில்வே ஸ்டேஷனாக இருந்தது. இப்போ எல்லாமே அழிஞ்சு போச்சு. இங்கே நிறைய வந்து கடைகளும் போட்டிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து நைட்டில் இருக்க மாட்டாங்க, 5 மணிக்கு மேலே யாரும் அலோடின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் ரிட்டன் வரும்போது வந்து ஒரு கோயில் வந்து பார்த்தோம். ஸோ இது வந்து ஆட்டோக்காரங்களாம் வந்து சொல்லலை, வேறு ஏற்கனவே வந்துட்டு போனவங்க வந்து சொல்லி இந்த கோயிலுக்கு வந்து போயிடணும். இந்த கோயில் நல்ல ஒரு ஃபேமஸான கோயில். இங்கேயும் நிறைய நம்பிக்கைகள் எல்லாமே இருக்குது. இந்த கோவிலில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இங்கே வந்து பச்சை மஞ்சள் வந்து கொடுக்குறாங்க. ஸோ பச்சை மஞ்சளை வாங்கி நம்ம அரைச்சி உள்ள கோவிலுக்குள்ளே கொடுத்தோம் அப்படின்னா அதை வந்து சாமிக்கிட்ட வச்சு பூஜை பண்ணுறாங்க. பச்சை மஞ்சள் கொம்பை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு போய் சாமிக்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து அதை வச்சு பூஜை பண்ணி வந்து தராங்க. ஸோ நம்ம என்ன நினச்சி அந்த மஞ்சளை அரைச்சி இந்த சாமிக்கிட்ட கொடுக்குறோமோ அது வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்லி இது பண்ணி தராங்க. ஸோ இந்த இடத்துல இந்த கோவில் பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்பு நாயகி அம்மன் சொல்லிட்டு இந்த கோவிலோடைய பேர். இதுவும் வந்து தனுஷ்கோடி போயிட்டு ரிட்டன் வர வழியில், தனுஷ்கோடி போயிட்டு ராமேஸ்வரம் ரிட்டன் வர வழியில் இருக்குது. ஸோ இங்கேயும் வந்து ரொம்பவும் ஃபேமஸான கோவில் அப்படின்னு வந்து சொன்னாங்க. நாங்கள் போகும்போது வந்து நாங்கள் வந்து வீக் டேஸில் போனதுனால இது எந்த இடத்துலையும் கூட்டம் கிடையாது, எல்லா இடத்துலையுமே ஃப்ரீயாகவே இருந்தது. நீங்களும் வந்து ராமேஸ்வரம் போகிற மாதிரி பிளான் பண்ணிங்க அப்படின்னா வீக் எண்டில் போனீங்கன்னா கண்டிப்பாக கூட்டம் இருக்கும். ஸோ வீக் டேஸில் போனீங்க அப்படின்னா கூட்டம் இருக்காது பெரும்பாலும். ஸோ இங்கே வந்து அம்மன் சிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற இடத்துல இருக்கிற அம்மன் சிலை மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அடுத்து நாங்கள் போன இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராமர் தீர்த்தம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ ராமர் தீர்த்தம் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் ராமர் தீர்த்தம் வந்து கோயிலுக்கு ஆப்போசிட்டில் வந்து குளம் இருக்குது. ஸோ அதுதான் வந்து ஆக்சுவலாக இங்கே வந்து தீர்த்தம், ராமர் தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து குளத்தில் போயிட்டு தீர்த்தம் போட்டுட்டு நாங்கள் வந்தோம். இருங்க எந்த பார்த்துட்டு இதுதான் வந்து அந்த குளம், ராமர் தீர்த்தம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த குளத்துல எல்லாம் வந்து நிறைய மீன்கள் இருந்தது. இங்கே வந்து பொரியும் வந்து வச்சுருந்தாங்க, மீன்களுக்கு வந்து பொரி போடுறதுக்காக பொரி வந்து சேல் பண்ணுறாங்க.
இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ராமேஸ்வரம் வந்ததில் தமிழ் ஆளுங்களை காட்டிலும் வந்து நிறைய பேர் வந்து நார்த் இந்தியன்ஸாக இருந்தாங்க. இப்போ வந்து பொரி இங்கே வாங்கி போட்டுட்ருக்கோம். ஸோ பொரி மீன்கள் நிறைய வந்தது. இங்கே வந்து 10 ரூபாய்க்கு பொரி கொடுத்தாங்க. ஸோ பொரி வாங்கி மீன்களுக்கு பொரியும் போட்டோம். நல்லா நிறைய பெரிய பெரிய மீன்களாக இருந்தது. இங்கே வந்து வெள்ளை கலர் மீனெல்லாம் இருந்தது. ஸோ இங்கே வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய நார்த் இந்தியன்ஸ் அப்புறம் நேபாளியன்ஸ்லாம் வந்திருந்தாங்க. ஸோ நேபாளியன்ஸ்னு பார்க்கும்போது சீதையுடைய பிறந்த ஊர் அப்படின்னா வந்து சீதா பிராட்டியோட பிறந்த ஊர் வந்து நேபாள். ஸோ அதனால் சீதை வாழ்ந்த இடமாக இங்கே இருக்கிறதுனால நேபாளியன்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க இங்கே. ஸோ இங்கே கொஞ்சம் நேரம் அப்படியே மீனுக்கு வந்து பொரியை வாங்கி போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா கோயிலுக்குள்ளே போகணும். இங்கே வந்து பெரும்பாலும் ஆட்டோ தாங்க, எல்லா இடத்துக்குமே வந்து ஆட்டோ தான். ஸோ நீங்கள் வந்து இறங்கிட்டு பஸ்ஸில் வந்தாலும் சரி, ட்ரெயினில் வந்தாலும் சரி, இல்லை காரில் வந்தாலுமே வந்து நீங்கள் கார் ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு இடம் தெரிஞ்சால் எல்லா இடத்துக்குமே இங்கே போகலாம். அப்படி இல்லைனா ஆட்டோவில் போய்க்கோங்க, அதான் பெஸ்ட்டு. அவங்களுக்கு எல்லா இடமும் தெரியும், அதனால் எல்லா இடத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறாங்க. ஸோ நாங்களே எல்லா டைமும் வந்து காரில் தான் போவோம். இந்த வாட்டி தான் ஒரு சேஞ்சுக்கு இருக்கட்டும்னு ட்ரெயின் ட்ரை பண்ணோம். டைரக்ட் ட்ரெயின் இல்லை, அதனால் பஸ்ஸில் போனோம். பஸ்ஸில் போயிட்டு அங்கே போய்ட்டு ஆட்டோ எடுத்துகிட்டு எல்லா இடத்துக்கும் போய்க்கிட்டோம். காரில் போகிறத கம்பேர் பண்ணும்போது பஸ்ஸில் ட்ரெயினில் எல்லாமே வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஆச்சு. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சீதா பிராட்டியோடைய, அதாவது சீதாவுடைய ஜனன ஜாதகம், அவங்களுடைய பிறந்த ஜாதகம் வந்து கட்டங்களை வந்து இங்கே இருந்து வச்சுருக்காங்க. இங்கே பார்த்திங்க அப்படின்னா தெரியும், சைடில் இருக்குது. ஸோ இங்கே வந்து கோயில் வந்து இப்போ ராமர் தீர்த்தத்தில் கோயில் சிலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் தூரமாக வச்சுருந்தாங்க. உள்ளே எங்களுக்கு நார்மலாக பார்க்கும்போதே சாமி சிலையே தெரில, அந்தளவுக்கு தூரமாக இருந்தது. भले रामेश्वर मंदिर में ये मोबाइल क्यों उठा नहीं तो सोच लो, नहीं बताओ अपनी दुनिया खत्म है। आप कितना पूजा करो, कितना ऐसा करो, कोई नहीं है। சைடில் இருக்க செவுத்தில் வந்து சீதா பிராட்டியோட ஜாதகத்தை வந்து கரெக்டாக வச்சுருந்தாங்க. அதுக்கு சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மரம் இருந்தது, தலை விருட்சம். ஸோ அந்த இடத்துல வந்து நிறைய நாகர் சிலைகளை வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு சாமி கும்பிட்டு இங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம். ஸோ இதுக்கு அடுத்தது நம்ம போகக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. ஸோ இது வந்து பஞ்சமுக ஆஞ்சநேயர் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஆஞ்சநேயர் சிலை எங்கேயுமே பார்த்ததில்ல. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பெஷலாக இருந்தது அந்த சிலை. ஆஞ்சநேயருக்கு 5 முகங்கள் இருக்கிற மாதிரியான ஒரு சிலையை வந்து இங்கே வச்சுருந்தாங்க. பஞ்சமுக ஆஞ்சநேயர் அப்படின்னு சொன்னாங்க. இங்கேயும் வந்து அந்த மிதக்கிற கல் வந்து வச்சுருந்தாங்க, உள்ள தொட்டிக்குள்ளே வந்து போட்டு வச்சுருந்தாங்க. ப்ளஸ் இங்கே வந்து ஆஞ்சநேயருக்கு சிலைக்கு கீழே வந்து கை கட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் சிலை. ஸோ ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வெளியே வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு சத்திரம் வந்து ஒன்று இருந்தது. ஸோ அந்த சத்திரத்துக்கு முன்னாடி வந்து தேவர்கள் பார்க்கடலை கடையிற மாதிரி வந்து ஒரு அமைப்பு வச்சுருந்தாங்க. சிவனை வந்து ஒரு பாம்பு சுற்றி பார்க்கடலை கடையிற மாதிரி வந்து ஒரு சிலை வச்சுருந்தாங்க. பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது.
இது வந்து நார்த் இந்தியன்ஸ் சத்திரம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ இங்கே வந்து நார்த் இந்தியன்ஸ் வந்தால் இங்கே வந்து ஸ்டே பண்ணுறதுக்காக இந்த இடம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இது நாங்கள் உள்ளே எல்லாம் போகலை. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ப்ரைவேட் இடம் அப்படிங்கிறதுனால உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்கன்ட்டாங்க. ஸோ வெளியே இருந்து பார்த்தோம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய இந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லக்ஷ்மண தீர்த்தம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து மீன்கள் நல்லா இருந்தது. ராமர் தீர்த்தத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து இந்த இடம் வந்து ரொம்பவும் நீட்டாக இருந்தது. குளமும் வந்து ரொம்ப நீட்டாக இருந்தது. ஸோ குளத்து பக்கம் வரைக்கும் யாரையும் அலோவ் பண்ணல. அவங்க குளத்துலேருந்து தண்ணி மொண்டு தான் வச்சு பக்கத்தில் வச்சுருந்தாங்க. வரவங்க தீர்த்தம் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராமர் லக்ஷ்மணன் வந்து இந்த இடத்துல வந்து பூஜை பண்ண இடம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ இந்த இடமும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 10-15 இடம் கிட்ட போனோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லா இடத்துலையும் வந்து வீடியோ வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இது போக இன்னொரு இடம் ராமர் பாதம் அப்படின்னு வந்து ஒரு இடம் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு சின்னதாக ஒரு மலைக்கு மேலே இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு வந்து இருந்தது. ஸோ அந்த வீடியோ நாங்கள் ஆக்சுவலாக அந்த வீடியோ அது எல்லாமே வீடியோ எடுத்தோம். அந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. ஸோ எங்கேயோ ஃபைல் மிஸ் ஆகிடுச்சு. அது வந்து அட்டாச் பண்ண முடியல. இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது. ஆக்சுவலாக வில்லுண்டி தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட இடங்கள் எல்லாமே வந்து இங்கே இருக்குது. ராமரும் சீதையும் இருக்கும்போது சீதைக்கு தண்ணி தாகம் எடுத்ததுனால ராமர் தன்னுடைய அம்பை வச்சு வந்து ஒரு கிணறு வெட்டினாரு. அந்த இடத்துக்கு பேர் தான் வந்து வில்லுண்டி தீர்த்தம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ அந்த இடத்துக்கும் நாங்கள் போக முடியல. ஸோ அது வந்து ரொம்ப கொஞ்சம் தூரமாக இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ அதனால் ஆட்டோக்காரங்க அவங்க போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் எப்பவும் காரில் போகும்போது அந்த இடம் பார்ப்போம். ஸோ இதோடைய விஷயங்கள்லாம் இப்போ தெரியாதனால நாங்கள் அந்த பக்கம் போக மாட்டோம், நேராக வந்துடுவோம். ஸோ நீங்களும் வந்து ராமேஸ்வரம் போகிறதுக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இந்த இடம் எல்லாமே வந்து சுற்றி பாருங்கள். ராமேஸ்வரத்தில் சுற்றி பார்க்க ஏகப்பட்ட இடங்கள் இருக்குதுங்க. ஆக்சுவலாக நாங்கள் போனது ஒரு 10-15 இடம் தான் வந்து போக முடிஞ்சது ஒரு நாளில் அப்படிங்கிறதுனால. ஸோ ஒரே நாளில் நாங்கள் வந்து வீக் டேஸ் அப்படிங்கிறதுனால லீவ் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதால ஒரே நாள் லீவில் முடிச்சுட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வீக் டேஸில் வந்து போயிருந்தோம். ஸோ எல்லா ஊர்லேருந்துமே வந்து ராமேஸ்வரத்துக்கு பஸ் இருக்குது, எஸ்சிடிசி இருக்குது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரெயினில் போகிறதுனால ட்ரெயினில் ட்ரை பண்ணுங்கள். இப்போதைக்கு வந்து ட்ரெயின் வந்து அங்கே அவைலபிள் கிடையாது. ஸோ ட்ரெயின் வந்து அங்கே பாலம் வேலை நடந்துட்டு இருக்கிறதுனால ராமேஸ்வரம் உள்ள வரைக்கும் வந்து ட்ரெயின் கிடையாது. ராமநாதபுரம் வரைக்கும் தான் ட்ரெயின் இருக்குது. அதுக்கு மேலே நீங்கள் பஸ்ஸில் அந்த மாதிரி தான் போய்க்கணும். ஸோ அதனால் நாங்கள் பஸ்லேயே வந்து ட்ராவல் பண்ணிட்டோம் இங்கேருந்து. ஸோ நைட்டு ஏறோம் அப்படின்னா காலையில் ராமேஸ்வரம் போகிற மாதிரி மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணணும் அப்படின்னா ராமேஸ்வரம் போகணும் அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை என்னன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு அடுத்த வீடியோவில் அட்டகாசமான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன். இப்போதைக்கு நன்றி, வணக்கம், பாய்.